எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கன்றது தான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு இருக்குது. உண்மையால் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தா ஒரு 18 பேர் தான், கூட சின்ன குழந்தைங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரென்த்து வந்து அடுத்த தடவை வரும்போது ஒரு 180 வரணுன்றது என்னுடைய ஆவல். அது வந்து நான் அதுக்கு முக்கியமாக யாரெல்லாம் பார்ட்டிசிபேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறோன்னா அம்மா அப்பா தான். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் பெரியவங்க வந்தவங்கெல்லாம் நீங்கள் சொல்லி அதை அதிகமாக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜென்ரேஷன் நல்லா வளரும். நம்மெல்லாம் கேட்குறதுக்கு நேற்று உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது, நல்ல ஈடுபாடு, நிறைய அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைய கொட்டினாங்க. நல்ல வளர்ச்சி, நம்மளுடைய சமுதாயம் எப்படி வளரணும்னு அழகாக சொல்லி எல்லாம் கலந்துரையாடினாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள் வளரணும்னா அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன் நல்லா ஆகா ஓகோன்னு வரணும். அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் 3 டேஸே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக தான் இது நடத்துகிறோம். அது ரெண்டுத்தில் பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மன வருத்தத்தோடு சொல்கிறேன். அடுத்த தடவை வரும்போது அதிகமாக வரணும் அந்த ஸ்ட்ரென்த்துன்றது தான் என்னுடைய ஆவல். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து சம் இடர்பாடுனால கொஞ்சம் டிலே ஆகி ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது இருந்தாலும் வெங்கடேஷ் பாபு அதை மேனேஜ் பண்ணி மைண்ட்ஃபுல்னஸ், கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் இதில் வந்து அந்த வந்த குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா கேட்டால் அதை இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணணும், எப்படிலாம் நம்மளுடைய மைண்டை அப்ளை பண்ணணும், அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் அந்த எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படின்றத உருவாக்கி அந்த குழந்தைங்களை வந்து புத்துணர்ச்சியோடு கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்கட் சிவஞானம் அவர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ரெண்டும் சேர்ந்து இருந்தாலும் அழகாக கிளாஸ் எடுத்தார். ஈவன் தான் சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் தெரியாது. அதில் ஒரு 2-3 பசங்க வந்து கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பசங்க. ஸோ அவங்களால அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்க முடிஞ்சது, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கேள்விப்படலை, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் கோல் ஃபிக்ஸிங் பற்றி கிளாஸ் எடுத்தார். எப்படி நம்மளுடைய தாட் பின்னாடி எப்படி இருக்கணும், நம்மளுடைய டார்கெட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நிறைய பலவிதமான கருத்துக்களை கொடுத்து நாங்கள் எங்களுடைய ஃப்யூச்சரை எப்படிலாம் கொண்டு போகணும், அது எப்படி எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும்னு கொண்டு வந்தார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுரேஷன் டீம், அது எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் லேடிஸ் இதெல்லாம் கூட பார்த்தீங்க, செல்ஃப் டிஃபென்ஸில் பர்டிகுலராக பெண்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்களாம் ரொம்ப நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு நம்ம இது பயன்படும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்ச நேரத்தில் பசங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஃப்யூச்சரில் எப்பயுமே மனசில் தெளிவாக படிக்கிற மாதிரி அழகாக கிளாஸ் எடுத்தாருன்னு சொன்னாங்க. அதுக்கு பத்மேஷ் அந்த நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ எது முக்கியமோ அதை வந்து எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம், அதை குழந்தைங்களும் சொன்னாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொன்னாங்க. அடுத்தது டாக்டர் சுமதி ரெட்டி, அவங்க வந்து மைண்டு, பிரெயின் அண்டு பாடி கண்ட்ரோலை எப்படி கொண்டு வரணும், எப்படி படிக்கும்போது எந்த அளவுக்கு பாடி கண்ட்ரோல் பண்ணணும், மைண்டை எப்படி அப்ளை பண்ணணும், அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎம்கே ரெட்டி வந்து ஹெல்த்தை எப்படி கொண்டு வரணும் நல்ல எக்ஸாம்பிளோட அவர் நல்ல ஒரு பேராசிரியர் என்ற அளவுக்கு அதை வந்து சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நிறைய ஜாலியாக பேசி அழகாக கொண்டு வந்தார். எங்களுக்கு அவரை லைஃப்பில் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து எஸ்பிஐலேருந்து ரிட்டையர்டு ஒருத்தர் சுந்தர்ராஜன் வந்து லீடர்ஷிப் அண்ட் குவாலிட்டிஸை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள்லாம் ஃப்யூச்சரில் லீடராக வரணும் அப்படிங்கிறத அழகாக தெளிவாக எடுத்துரைச்சிருக்காரு. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நானே ஒரு கிளாஸ் எடுத்தேன், அதை பற்றி நான் கேட்டேன். அதில் வந்து எனக்கு டைம் கொடுத்தது 7 நிமிஷம், அதனால் வந்து அதிகமாக சொல்ல முடியல. செல்ஃப் க்ரோத் அண்டு லீடர்ஷிப் பற்றி சொல்லிட்டாங்க. க்ரோத் எந்த அளவுக்கு வளரணும், எப்படி படித்தா எந்த அளவுக்கு வளரணும்னு சோமினி எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி முடித்தேன், அதுவும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னாங்க. அடுத்தது மிஸ்டர் குமார் எல்லாமே கம்பைண்டாக வச்சு எடுத்தது, ரொம்ப நல்லா அழகாக பேசினார். ஃப்யூச்சரில் குழந்தைங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் இன்வால்வ் பண்ணணும், நம்ம இதில் நம்ம கம்யூனிட்டியில் பிஸ்னஸே பண்ணலை அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொன்னார். இன்றைக்கி சேலரி மட்டும் வாங்கினா பத்தாது, அந்த ஒரு குரூப் மட்டும் இருக்கக்கூடாது, படித்து முடித்ததும் அன்னைக்கே வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும், அன்னைக்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க தான் வந்து கோடியாதிபதி ஆகலாம்ன்றதெல்லாம் சொன்னாங்கன்னே அந்த எக்ஸாம்பிள் அவங்க சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கிளாஸ்லாம் நிறைய எங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கிளாஸ் எடுங்கன்னு பசங்களே சொன்னாங்க. நாங்கள் வந்து எதிர்பார்க்கல, ஆனால் இந்த குரூப்பாக இருக்கிறத விட எங்களுக்கு தனியாக எடுங்கன்னே குழந்தைங்க சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய
அடுத்து 3வது அரங்கம் 5வது இதில் ஹால் 5ல் பார்த்தீங்கன்னா அவர் அதாவது அறிமுக உரையோடு தொடங்கியது. அதில் டேக்பான் மாநில ஆறுநில சங்க தலைவர் வழக்கறிஞர் MV வைத்தியலிங்கம் அவர்கள் ரெட்டி சமூக ஒற்றுமை மற்றும் சம குறித்து சிறப்புரையாற்றினார். ரெட்டி இன மக்கள் ஒற்றுமையின் சிறப்பு குறித்தும் ஒருவருக்கொருவர் உதவி புரிய வேண்டும் என்றும் வரதட்சணை கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் பிற இனத்தை சேர்ந்தவர்கள் நம் இனத்தின் மீது குறியாக இருப்பதால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் மிகவும் பயனுள்ள தகவல்களை எடுத்துரைத்து கூறினார். அடுத்து பேசிய டேக்பான் பொதுச் செயலாளர் கிருபாகரன் சட்ட பிரச்சனைகள் குறித்தும் அவற்றை தவிர்ப்பது குறித்தும் சங்கம் நம் இனத்திற்கு சேவைகள் குறித்தும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண சங்கத்தில் வழி உள்ளது என்றும் சங்கத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டினால் சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் வழிகாட்டிதான் தீர்க்க வேண்டும் என்பதில்லை, சமரச முறையில் தீர்வு காண வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெளிவாக பல கூறியுள்ளார். அதன்பின் மதுரை பட்டாபி ரெட்டியார் அவர்கள் டேக்பான் 6 மாநில ரெட்டி நல சங்க செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டியதோடு ஒற்றுமையாய் இருப்பதால் தான் சாதிக்க முடியும் என்றும் நாடார்கள் செட்டியார்கள் ஐயர் என பல அவரவர்களுக்கு தனித்தனி வங்கி ஏற்படுத்தி அவர்கள் மக்கள் பயன்பட நடத்தப்படுகிறது. அடுத்த கருத்தரங்கத்திற்குள் நம் இனமும் நிதி நிறுவனம் ஏற்படுத்த தன் ஆவலை வெளிப்படுத்தியுள்ளார். மாயவரத்தைச் சேர்ந்த டாக்டர் சந்தானம் அவர்கள் நம் இனம் உடல் நலத்துடன் வாழவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் முறை குறித்தும் விளக்கமாக பேசினார். உடற்பயிற்சி அவசியம் என்றும் உணவு கட்டுப்பாடு வேண்டும் என்றும் நீராகாரம் பலர்களுக்கு சர்க்கரை வியாதி வர வாய்ப்பே இல்லை என்றும் தனக்கு 77 வயதாகிறது என்றும் இரத்த குதிப்பு சர்க்கரை வியாதி எதுவும் இல்லை என கூறினார். மேலும் பிள்ளைகள் கோயிலில் நாம் போடும் தோப்பு கர்ணத்தை வீட்டில் செய்து பழகினால் உடலில் இரத்த ஓட்டம் நன்றாயிருக்கும், உடல் நலமுடன் வாழலாம் எனவும் கூறினார். ஆந்திர மாநிலம் நந்தியாவில் இருந்து நம் இன சமூக சேவகர் முரளி வீரம்ம ரெட்டி நம் சமூகத்தின் கருத்தரங்கம் குறித்து கேட்டறிந்து வந்ததாகவும் ஆந்திராவில் நடக்கும் ரெட்டி இன விழாக்கள் கூட்டங்களுக்கு நம்மை வர சொல்லி அழைத்தார். ஹோசூர் டாக்டர் VS ரெட்டி தன் சேவைகள் குறித்தும் அகில இந்திய அளவில் ரெட்டி இன மக்களை ஒருங்கிணைத்து ஓசூரில் விழா நடத்துவதாகவும் ரெட்டி இன மக்கள் திறமைசாலிகள் என்றும் அனைவரும் வருமானத்தில் ஒரு பகுதியை அனைவருக்கும் நம் சமுதாய மேம்பாட்டிற்காக ஒதுக்கி செலவழிக்க வற்புறுத்தினார். ஹோசூர் தேவராஜ் ரெட்டி அவர்கள் நம் இன மக்கள் அடிக்கடி ஒன்று கூடி கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் ஒரு வகையோடு பலர் அறிமுகம் செய்து சொன்னால்தான் மற்றவர் செய்யும் தொழில் தெரிய வரும், அதன் மூலம் நம் இன மக்கள் பயன்பெற முடியும் என்று விளக்கி கூறினார். OPR பட்டாபி ரெட்டியார் அவர்கள் தன் அனுபவத்தை குறித்தும் விளக்கமளித்ததுமின்றி நம் இனம் வருங்காலத்தில் ஒளிமயமாக திகழ வேண்டும் என்று தன் ஆவலை வெளிப்படுத்தினார். நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற திரு AS சுப்பிரமணிய ரெட்டி அவர்கள் இன ஒற்றுமைக்கு இளைஞர்கள் மகளிர் ஆடவர் ஒவ்வொருவரும் எப்படி செயல்பட வேண்டும் எனவும் கூறினார். இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தனியாக கருத்தரங்கம் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவண்ணாமலை வீரமணி ரெட்டியார் தொழில் முனைவோர் குறித்து மிகச் சிறப்பான உரை நிகழ்த்தினார். இளைஞர்கள் தொழில் செய்ய பல்வேறு வழிமுறைகள் குறித்து மிக எளிய முறையில் விளக்கங்கள் அளித்தார். தொழில் செய்ய முன் வந்தால் அனைவருக்கும் தன்னால் இயன்ற வழிமுறைகளை கூறி நான் அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். இவ்வளவும் பேசியது மொத்தத்தில் சொல்லப்போனால் நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய சமுதாயம் நிறைய வளர்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், இந்த குழந்தைகள் அவங்கெல்லாம் மேலும் மேலும் வளரணும், அதுக்கு நாம் அரும்பாடுபடணும்னு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை அடுத்தது கூட்டு வந்தால் தான் இதை எல்லாமே சக்ஸஸ் ஆகும். திஸ் இஸ் மை presentation. Thank you to everyone.